இங்க பயங்கர மாடல் டெக்னாலஜி யூஸ் பண்ணி சமைக்க தெரிஞ்ச செஃப்புக்கும், ரோட் கடையில பாரம்பரியமா சமைக்க தெரிஞ்ச செஃப்புக்கும் போட்டி வருது. ஏன்னா, இத்தன வருஷமா ஹோட்டல் வச்சிருந்த இடத்துக்கு ஆப்போசிட்ல மாடர்ன் ரெஸ்டாரண்ட்ட கொண்டு வந்திருக்காங்க. ஸோ, இதுல யார் பெஸ்ட்டுன்னு போட்டி வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டு மாடர்ன் செஃப்பான பால் தான் பெரிய மீன வெட்டி காட்டுறான். அவன் கத்தி யூஸ் பண்ற ஸ்டைல பார்த்து அங்க இருக்கிறவங்கலாம் மிரண்டு போயிடுறாங்க. அந்த அளவுக்கு நைஸா ஒரே சீவுல 2ஆ வெட்டி காட்டுறான். அதுக்கப்புறம் வெட்டின பீஸ் எல்லாம் விரல வச்சு தடவியே எங்க சின்ன மூளை இருக்குன்னு கண்டுபிடிச்சு உருவி எடுத்துடுறான். அடுத்தது நம்ம ரோட் கடையில இருக்கிற ஸ்கை கிட்ட அதை தூக்கி போடுறான். இப்போ அவன் அதை வாங்கி அவனோட திறமையை காட்டுறான். அதுக்காக கத்தியை எடுத்து அந்த பக்கமும் இந்த பக்கமும் வெட்டுறான். இதை பார்த்தவங்களுக்கு இவன் என்ன செய்யறான்னு புரியாம பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனா கடைசியா தூக்கி போடும்போது எல்லா பீஸையும் ஒரே சைஸ்ல இருக்கிற மாதிரி பக்காவா கட் பண்ணியிருக்கிறான். இதை பார்த்த புது ரெஸ்டாரண்டோட சேர்மன் 2 பேரோட திறமையை பார்த்து மிரண்டு போயிடாரு. ஸோ நடக்க போற இன்டர்நேஷனல் ஷெஃப் காம்படிஷனுக்கு 2 பேரும் கலந்துக்கணும். அதுல ரோட் கடை ஸ்கை வின் பண்ணா நாங்க ஒதுங்கிக்கிறோம். சப்போஸ் பால் வின் பண்ணா இங்க இருக்கிற ரோடையும் மாடர்ன் ரெஸ்டாரண்டா மாத்திருவோம்னு பெட் வைக்கிறாங்க. அடுத்த கொஞ்ச நாளே அந்த காம்படிஷனுக்கான ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நடக்குது. அதுல ஸ்கை அவனுக்கு தெரிஞ்ச பாரம்பரியமான டிஷ்ஷை சமைக்கிறான். ஆனா பால் அவனுக்கு தெரிஞ்ச டெக்னாலஜி யூஸ் பண்ணி பயங்கரமா ப்ரெசன்டேஷன் பண்ணிடுறான். ஸோ அந்த ரவுண்ட்ல டிஷ் எவ்வளவுதான் டேஸ்டா இருந்தாலும் ப்ரெசன்டேஷன் தான் முக்கியம்னு சொல்லி பாலை வின்னரா அறிவிச்சிடுறாங்க. ஆனா என்னதான் 2 பேருக்கும் தொழில போட்டி இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க திறமையா மதிக்க தெரிஞ்சவங்களா இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற ஒரு நாள் பால் கூட இருக்கிறவங்களே துரோகம் செஞ்சு அந்த மாடர்ன் ரெஸ்டாரண்ட்டை விட்டு வெளியே அனுப்பிடுறாங்க. இப்ப அந்த சோகத்துல ரோட்ல உட்காந்து சரக்கு அடிச்சுட்டு இருக்கிறான். அப்போன்னு பார்த்து அங்க வந்த ஸ்கை அவனோட சொந்த கதையை பால் கிட்ட சொல்லுறான். அதை கேட்டது வந்து 2 பேருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க.